ஈஸியாக வீட்லேயே எக் பஃப், அதாவது ஏர் ஃப்ரையரில் பண்ணக்கூடிய எக் பஃப் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய், பட்டர், ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு பொடியாக நறுக்குன வெங்காயம் சேர்த்து ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் தேவைப்படுற அளவு, அதாவது ஒரு 1/4லேருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் அப்புறம் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 1/4 கப் தண்ணி, ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதான். லாஸ்ட்டில் இதில் கொத்தமல்லி இலையை சேர்த்து மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி. இப்போது இதை நான் ரெடிமேட் பஃப் பேஸ்ட்ரி ஷீட்ஸ் வச்சு தான் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஷீட்ஸை எப்படி ஒன்றா எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் மெயின் இன்க்ரீடியண்ட்டு எக் தான் இல்லையா? ஸோ இந்த எக்கை நல்லா சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் முதல்ல ரெடி பண்ண மசாலாவை ஒரு ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன் எடுத்து இந்த பேஸ்ட்ரி ஷீட்ஸ் மேலே வச்சுடுங்க. அப்புறம் அந்த மிக்ஸ் பண்ணி வச்ச எக்கை பாதி பாதியாக இது மேலே வச்சிடலாம். வச்சுட்டு சைட்ஸ் எல்லாம் தண்ணியில் ப்ரஷ் பண்ணிக்கோங்க. அப்புறம் எல்லா சைடோட எட்ஜஸையும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பேஸ்ட்ரி, அதாவது பஃப் பேஸ்ட்ரி பேக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போது ஏர் ஃப்ரையரில் பண்ண போகிறதுனால கொஞ்சமாக ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த பஃப் எல்லாம் இதில் வச்சிடலாம். இதில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட் பண்ண எக்கை இது மேலே நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி பண்ணுறதுனால நம்ம பஃப்புக்கு ஒரு நல்ல கலர் அண்ட் டெக்ஸ்சர் கிடைக்கும். ஸோ இப்படி பண்ணிவிட்டு நம்ம ஏர் ஃப்ரையரில் ஒரு 180 டிகிரி செல்சியஸில் 15 to 20 மினிட்ஸ் வச்சோன்னா நம்மளோட சுவையான, ரொம்பவே கம்மி டைமில், ரொம்பவே கம்மி எண்ணெய் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய எக் பஃப் ரெடி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம நெஸ்ட் ஆஃப் ஆர்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர், பாய்.